வணக்கம். லிட்டில் ஜெம்ஸ் ரேவதி சங்கரன் பேசுகிறேன். உங்களுக்கும் மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லிட்டில் ஜெம்ஸ்ன்றது. இது நான் 32 வருடங்களாக நான் செஞ்சிட்ருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா வயிற்றிலே குழந்தை இருக்கும்போதுலேருந்து அதன் பிறகு 2 வயசுக்குள்ளே அவங்க பெரிய அளவில் படிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்துடுற அளவில் பெரிய அறிவாளியாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்ற அளவில் அவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது 30 வருஷங்களுக்கு முன்பு இந்தியாவில் இதை பற்றி ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாம் உலகத்தில் எல்லாம் நிறைய விஷயங்களில் போய்கிட்டு இருக்கும்போது இப்போது ஜப்பானில் ஷிஷிடி, சைனாவில் ஹிக்ரூ, ஃபிலடெல்ஃபியா யூஎஸ்ஏல டாக்டர் கிளென், இவங்கெல்லாம் பெரிய அளவில் குழந்தைங்களுக்கு ஏர்லி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கும்போது இந்தியாவில் ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியாது. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற நிலையில் தான் இருந்தோம். அப்போது நான் இதில் ரிசர்ச் பண்ணி உங்கள் குழந்தைகளின் அறிவுத்திறனை பெருக்குவது எப்படி அப்படின்னு மங்கையர் மலரில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன் சயின்டிஃபிக்காக. அது 5 மாதங்களுக்கு 6 பக்கங்களுக்கு வந்தது. அதை படிச்சுட்டு நிறைய கடிதங்கள் வந்தது. நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் எங்கள் குழந்தைங்கள அனுப்புகிறோம் அப்படின்னு. அதன் பிறகு தான் இதை நான் தொடங்கினேன். என்னோடய ரிசர்ச் எல்லாம் முடித்து அப்பத்துலேருந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். பல குழந்தைகள் பல லட்சக்கணக்கில் உலகம் முழுக்க இந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு அன்று கற்றுக்கொண்ட அம்மா எல்லாம் பாட்டி ஆகி இப்போ பேரன்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. காடாண்டின்னு என்ன சொல்லுவாங்க, காடாண்டியை காடை பாட்டி ஆகிட்டேன். அதனால் இந்த குழந்தைங்கள்லாம் அந்த அளவுக்கு லிட்டில் ஜெம்ன்றது ஒரு குடும்பம் ஆக இருக்கிறது. உலகம் முழுக்க எல்லா குட்டிகளும் என்னோட கையெழுத்து தான் எல்லாருக்கும்னா பாருங்கள். ஏன்னா என்னோடய கையெழுத்துலேயே குழந்தைங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மாங்க எதுவும் செய்ய வேணாம், சொல்லி கொடுத்தா போகிறோம். என்னது எவ்வளோ நிறைய ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்தில், அதுலேயும் 1 நிமிஷமே இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு சொல்லி கொடுத்த குழந்தைங்கள்லாம் பெரிய அளவில் இருக்காங்க. அந்த பெருமையெல்லாம் அம்மாங்களுக்கு தான். அந்த லிட்டில் ஜெம்ஸ்ன்ற பேரை மறக்கவே மாட்டாங்க, என்னை மறக்கவே மாட்டாங்க. குழந்தைங்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னும் போது அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெருசாக எனக்கு கிடைக்குது. அதனால் நான் நல்லா இருக்கேன் இல்லையா? அதனால் இன்னமும் இந்த குழந்தைகள் நல்லபடியாக தன்னோட குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் அவங்க மூளைக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குது. அம்மா வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே அவங்கள அம்மாவோட பேச்சின் மூலமாக நினைவுகளின் மூலமாக அந்த குழந்தைய தூண்டுறாங்க. அப்போவே அது வாழ்க்கை பூராவுக்கும் வருது. அந்த குழந்தைய அந்த அறிவு பெருக்கம் பெரிய அளவில் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரீகாலிங் கெப்பாசிட்டியும் வந்துடுது. அதனால் இதை எல்லாருமே இந்த எஜுகேஷனை தன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது தான் பெரிய விஷயம். அதில் என்ன நாங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஃப்ளாஷ் கார்ட் சிஸ்டம் மூலமாக ஒரு செகண்டில் ஒரு கார்டை காமிச்சு வைப்போம். இது எப்படி இருக்குதுன்னா, டெலிவிஷனில் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்தால் குழந்தைங்க அப்படியே ஆசையாக பார்ப்பாங்க. ஒருத்தர் நின்று பேசினா அது பார்க்க மாட்டாங்க இல்லையா குழந்தைங்க? அது வேக வேகமாக போகிற விஷயம் பெரிய எழுத்து உயர்ந்த ஒரு குரலில் சொல்லும்போது அப்படியே மனப்பாடம் ஆகிடுது. அந்த வார்த்தைகள் அப்படியே மனசுக்கு வருது, அவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லையா? அந்த மெத்தடில் தான் இது வந்தது. அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு மனசில் பாடத்திட்டங்கள் பிற்காலத்தில் மனசில் பார்த்தவொன்னே அவங்களுக்கு வந்துவிடும். அதெல்லாமே உங்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு வழிவகையை செய்து கொடுக்குது. அந்த ஒரு செகண்டில் காமிக்கிற விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு மறக்காமல் இருக்குது. இதெல்லாம் சுவாமி விவேகானந்தர்
ஒரு ஒரு முறை படித்த புத்தகத்தை எத்தனாவது பக்கத்தில் எந்த இடத்துல இருக்குது என்ன விஷயம்ன்றதை புக்கை திறக்காமையே சொல்லக்கூடிய அளவில் வருதுன்னா இந்த குழந்தைங்களுக்கும் இது வருது. அதனால் மிகப்பெரிய அளவில் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நம்ம கொடுக்கும்போது வாழ்க்கைக்கு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இப்போவே நம்ம பணம் காசெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி வர்ற காலத்தில் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வருது. இப்போ நம்ம இப்போ குழந்தைகள்லாம் உட்கார்ந்த இடத்துலையே இந்த பாடத்தை பற்றி தெரியணும் உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகம் இருக்குதுங்கும்போது இனி வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும்ன்றத நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவில் இப்போ பாடத்திட்டங்களும் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் பவரும் இருக்கணும் இல்லையா? அந்த பவருக்கு இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த ரைட் பிரெயினை ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. அது முழு மூளை உபயோகப்படுது. லெஃப்ட்டு ரைட்டு பிரெயினை உபயோகப்படுத்துறதுக்கு, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, பயமில்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா குணத்துலேயும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்து பெரிய அளவில் கொண்டு வருது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு என்ன எப்படி எது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு உதவுது அப்படின்னும் போது நான் கொடுக்குற மெட்டீரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே விஷயம் நடத்துறது எது? அம்மாவோட பாசம், அந்த குரல். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே யாரை தெரியுது? அம்மாவை தான் நல்லா தெரியுது. அந்த டச்சு, ஸ்மெல்லு, வாய்ஸில் தான் அம்மாவோட யார் அம்மான்னு குழந்தைக்கு தெரிஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது அந்த அன்பு பாசத்தினால நம்ம ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டுன்னு காமிக்கும்போது அது என்னன்ற விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மொழியில் எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நான்? அந்த மாதிரி பார்க்கும்போது அம்மா சொல்லும்போது அந்த குழந்தை கவனிக்கிற தன்மை வருது. அதனால் கவனிக்கும் ஆற்றல் அந்த குழந்தைங்களுக்கு வருது. அண்டு அது என்ன விஷயம்ன்றத அப்படியே ஃபோட்டோ எடுக்குது இல்லையா அந்த பிரெயினில். அதனால் பதிஞ்சு போகிறது. அது எத்தனை முறை காமிக்கணும், எப்படி அம்மா அதை ராகமாக சொல்லணும், எவ்வளோ மியூசிக்கலாக சொல்லணும். அதை இப்போது பேரச்சூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த குழந்தை அது ஒழுங்காக சொல்கிறதுக்கு வரலன்னா கூட அந்த ராகமாக அம்மா கூடவே சொல்கிறதுக்கு வரும். அந்த சொல்லி கொடுக்கும்போது சின்ன வயசில் பேசுறதுக்கு வராட்டாலும் அந்த குரல், அந்த ராக வருதுன்னாக்கா யோசிச்சு பாருங்கள், மியூசிக்கலாக வருது. ஸோ பாட்டு எல்லாம் இது புதிய திட்டங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க பலர்னாக்கும் போது அந்த கலைகள் மூலமாக டான்ஸு பாட்டுன்னும் போது அந்த மூளை ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு நம்ம இப்போவே ப்ராக்டிஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது கவனிக்கும் தன்மை வந்துடுது இல்லையா? அதனால் எவ்வளோ விஷயங்களையும் கற்றுக்க முடியும். அது 10 விதமான கலைகளையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கிறது கூட அவங்களால முடியுது. இன்றைய படிப்பு அப்படித்தானே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை அம்மாவோட குரல் மூலமாக வரும்போது நிறைய விஷயங்களை அம்மா எப்படி சொல்லி தர்றதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இது சயின்டிஃபிக்காக, ஸ்பிரிச்சுவலாக, சைக்கலாஜிக்கலாக எல்லா விஷயமும் அம்மா எப்படி சொல்கிறது எல்லாமே நம்ம அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எல்லாமே செய்கிறாங்க. ஒரு நல்ல குணத்தை சொல்லி கொடுக்கணுன்னா கூட கதைகளாக சொல்லுங்கள். கதைகளை எப்படி சொல்கிறது? இப்போது நான்லாம் எங்கள் அம்மா ராத்திரி தூங்க வைக்கும்போது எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும் நினைவு எனக்கு இருக்குது. பல கதைகள் தினமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகள் மூலமாக சொல்லுங்கள். ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட வேறு ஒரு ஹீரோ டைப் கதை சொல்லுங்கள். என்னென்னா ஒரு பாப்பா என்ன பண்ணிச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ கேட்கும் ஆர்வம் வரணும் அந்த குழந்தைக்கு. அது படிக்கும் ஆர்வம் வர்றதுனால அவங்களுக்கு ரீடிங் கெப்பாசிட்டி வரா மாதிரி கேட்கும் ஆர்வம் வர்றதுனால நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் மிஸ் சொல்கிறத அப்படியே ஆழ்ந்து கவனிப்பாங்க. வேறு பக்கத்தில் என்ன நடந்தாலும் கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கும்போதே ஒருத்தர் ஒரு இடத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை உட்காந்து ஒரு புக்கு படிக்கணுன்னா அது பாட்டுக்கு படித்து முடிச்சிடும். அவங்க வெளியே என்னென்ன சத்தங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டிவி போய்கிட்டு இருக்கோம், யாருனா பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே வீட்டில் எதனா உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த குழந்தை படிப்புன்னா அதிலே கவனித்து அந்த ஆழ்ந்த தன்மை இதில் வருது. அதனால் இப்போ அந்த சென்சரி பேத்வேஸ் எல்லாம் நம்ம பிடிக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த ஆழ்ந்த தன்மை வரும்போது பல விஷயங்கள் வருது. அதன் மூலமாக என்னென்னா, கலையாத மனம் அவங்களுக்கு வருது.
ஒரு நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அலையாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திட சித்தம் அவங்களுக்கு வருது. அதுதானே பெரிய விஷயம். அதனால் அதெல்லாம் வர்றதுக்கு இது ஒரு ஒரு முன்னோட்டமாக இருக்குது இந்த விஷயங்களை நம்ம இந்த கல்வி. அதனால் இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தானே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து அந்த லைட் எஃபெக்ட் எப்படி இருக்கணும், அந்த பெட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும், அதெல்லாமே அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க. கரெக்டாக அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதை அம்மாக்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு செய்யும்போது அந்த குழந்தை பெரிய ஜீனியஸாக வர்றதுக்கு இருக்குது. அவங்க ரொம்ப ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இதை அம்மா முயற்சி செய்கிறது, அவங்களோட லட்சியமே இதுவாக தான் இருக்கணும். அதனால் அம்மாக்கள் எல்லாமே ஒரு நாளில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட ½ an hour கேப் பிட்வீன் 2 செஷன்ஸுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் தானே, 100 விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு மேஜிக்கலாக இருக்கும். ஒரு அந்த விஷயத்தை அம்மா சொல்லி கொடுக்கறதுன்றது ஒரு நிமிஷத்தில் 100 விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இத்தனை முறை சொல்லணும், இவ்வளோ தூரத்துலேருந்து வச்சு காமிக்கணும், இத்தனை விஷயங்களை காமிக்கணும்ன்றும்போது இந்த குழந்தை அத்தனை மூளைக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குது. எவ்வளோ விஷயத்தை கொடுத்தாலும் அது வாங்கிக்கும். கம்ப்யூட்டர்லேயே வேணாத ஒரு ராங் மெசேஜ்னாக்கா அதை எரேஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம குழந்தைங்கள் அந்த ஒரு 5 வயதுக்குள்ள என்ன விஷயங்களை அவங்க எதிர்கொள்கிறார்களோ அதை எப்போவுமே மறக்கவே முடியாது, அவங்களால அதை நீக்கவே முடியாது. அப்படித்தான் ஒவ்வொரு குழந்தைங்களும் வர்றாங்கன்னா இந்த 5 வயசுக்குள்ளே நம்ம இதில் நல்ல வழிகாட்டி கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வாழ்க்கை பூராக்கும் அது உதவும். அதனால் இந்த மூளையின் திறமை அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. அந்த 5 நிமிடத்தில் ஒரு மேஜிக்கை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாவே அது போகிறோம். அதுக்கு அந்த பிரெயின் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்க, லேர்னிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம நிச்சயமாக சொல்லணும். அது சொல்லும் விதம், ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டுன்னு எடுக்கும்போது அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனும் அங்கே நடக்குது. அண்டு அந்த குயிக்காக போகும்போது அந்த ஒரு ரிதமாக, ஒரு மியூசிக்கலாக, ட்ரமாட்டிக்கலாக, வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு நம்ம சொல்லும்போது அந்த குழந்தை அப்படியே ஆழ்ந்து போய் அதை வேறு எந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க, அப்படியே கவனிச்சிட்ருப்பாங்க. ஆனாலும் சில குழந்தைகள் அம்மா இந்த கார்டு காமிக்கும்போது அப்படி திரும்பிக்கிச்சு, எங்கேயோ காலெல்லாம் நோண்டிட்டு உட்காண்ட்ருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாக்கள் எனக்கு. ஆனாலும் அந்த 30 டைம்ஸ் ஒரு கார்டை காமிக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு 3 முறை காமிக்கணும். ஒரே நேரத்தில் 30 டைம்ஸ் காமிச்சிடாதீங்க. அப்படி இருக்கும்போது எப்போனா அந்த 30 முறையில் ஒரு 4 தரம் பார்த்தா கூட அந்த லிங்க் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடுது. அதனால் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போ லாங்குவேஜ் சொல்லித்தரணும், எப்போ பிக்சர் என்சைக்ளோபீடிக் நாலேஜ் சொல்லிக் கொடுக்கணும், எப்போ மேத்ஸ் எப்போ சொல்லித்தரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த முறையில் நம்ம போகும்போது அந்த குழந்தைங்களோட மூளையோட லெவலில் எப்போ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லெவலுக்கு வருவாங்கன்றதெல்லாம் இருக்கும்போது அப்போ ஆரம்பித்தா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் அந்த சிறிய அளவிலான அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சொல்லி தர்றதுன்னு தெரியாமல் அவங்க இருந்தாங்க இல்லையா? 30 வருஷங்களுக்கு முன்னே முதல்ல நான் தான் இதை இந்தியாவில் ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் அம்மாங்க குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன சொல்லி கொடுக்கறது, எப்படி சொல்லித்தரதுக்கு, அதுக்கு புரியுமா, என்னன்னு புரிஞ்சுக்கும், திருப்பி கேட்கணுமா, கேட்டால் சொல்லுமா, எப்படி தெரியும், அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் மூளையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்னு இன்றைக்கி வளர்ந்த குழந்தைங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் அவங்க இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் அடுத்து அவங்களோட குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது உண்மையான ஒரு விஷயம் இல்லையா? அதனால் இது நிச்சயமாக நம்ம எல்லாமே பண்ணணும். இது நமக்கு மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கும் இது உதவுது நிறைய. டாக்டர் கிளென் ஃபிலடெல்ஃபியாவில் அப்படி தான் அவங்களுக்காக தான் ஆரம்பித்தார். அந்த இது நம்ம நார்மல் குழந்தைங்களுக்கு 1975லேருந்து இதை வந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் 90லேருந்து பார்த்து இந்த குழந்தைங்களுக்காக ரிசர்ச் முடித்து அந்த குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு வந்தபோது மிகப்பெரிய அளவில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. இன்றைக்கு 32 வருடங்களாக இதை நான் செஞ்சிகிட்ருக்கேன். அடுத்த 30 வருடங்கள் எப்படி இருக்கும்?
மிகப்பெரிய அளவில் இருக்கும் இல்லையா? இந்த ஏஐ எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுறதான போது அதுக்கு தகுந்த அறிவு நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம இப்போ குழந்தைங்கள தயார்படுத்தணும் இல்லையா? அப்போ தான் அந்த உலகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடிய அளவில் இனி வரும் குழந்தைகள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அறிவு நமக்கு செறிவு இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த எஜுகேஷன் தான் மிகப்பெரிய அளவில் அவங்களோட மூளையை தூண்டி படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து அண்டு யார் சொல்கிறது அம்மா தானே, அதனால் அன்பினால் சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் வரும். அண்டு ஸ்கூல்லலாம் என்ன இது படிச்சுட்டு வா நாளைக்கு பரீட்சை என்ன மார்க் இப்படி வாங்கியிருக்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் மனசு ஒடிஞ்சு போகிறதுக்கு முன்னே இங்கே மனசை நம்ம திடப்படுத்திடுறோம் இல்லையா? அம்மா தானே சொல்லித்தராங்க, அதுலேயும் 5 நிமிஷத்தில் 1 நிமிஷம்தான் அப்படின்னும்போது அது மிகப்பெரிய அளவில் அவங்க திடப்படுத்தி பேஸ்மெண்ட் கரெக்டாக போட்டுறோம் இல்லைங்களா? எவ்வளோ பெருசாக வேணால் கட்டிக்கலாம் இல்லையா? அதனால் இப்போ நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் எல்லா அம்மாக்களும் இதனுடைய இந்த லிட்டில் ஜெம்ஸோட விஷயம் இவ்வளோ பெரிய விஷயன்றதை தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீண்ட கால ஒரு நன்மைக்காக இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் கதைகளாக சொல்லுங்கள். குழந்தையோட குணமும் ரொம்ப நல்லா வரும், இதில் உடம்பும் நல்லா இருக்கும், அறிவும் நல்லா இருக்கும்னும் போது இதை விட என்ன வேணும் நம்ம குழந்தைங்களுக்கு? எந்த சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டாம் இல்லைங்களா? அது மாதிரி வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குணம், என்னதான் அறிவு இருந்தால் கூட நல்ல குணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு அம்மாக்கள் கதைகள் மூலமாக சொல்லுங்கள். கதைகள் வேணும்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு உதவ மாதிரி நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த குழந்தைங்க ஓஹோ இப்படியா, அன்று மனுநீதி கண்ட சோழன் பற்றியெல்லாம் சொல்லும்போது ஒரு நீதி நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது என் மனசில் விதைச்சாங்க எங்கள் அம்மா எனக்கு. அந்த மாதிரி கதைகள், நல்ல கதைகள், அந்த புராண கதைகள் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே ஒரு சின்ன அந்த பாப்பா என்ன பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஓ இப்படி இருக்கணுமா அப்படின்னு. நம்மளுடைய பண்டிகைகள்லாம் கூட குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இல்லையா? இப்போ பிள்ளையார் சதுர்த்தின்னு வரும்போது ஞான கடவுள் அவர் வேணா உனக்கு ஞானம் வரும்னு சொல்லும்போது அந்த ஒருநிலைப்பட்ட மனசை அந்த சுவாமியை நினைக்கணும், கும்பிடணும், அவர் நமக்கு அறிவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த மனசை அடக்கிற ஒரு தன்மை வருது. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்து சாமியை கும்பிடு அப்படி சொன்னால் அந்த நேரத்தில் உட்காடுறாங்க. குழந்தைக்கு நம்ம எல்லா பட்சணங்களும் பண்ணி சுவாமிக்கு வச்சுருக்கும்போது அது சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வருது குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்டிகைகள் மூலமாக நம்ம கொடுக்குறோம். அப்படி அடுத்து தீபாவளின்னா அந்த லைட் எஃபெக்ட், அந்த சத்தங்கள் கேட்குறது, இந்த மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம ஒரு பொம்மை வாங்கி தரோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? அது உடைக்காத மாதிரி இருக்குது இப்போ பொம்மைங்கள்லாம். அண்ட் தென் அதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த அட்டைப்பொட்டி பிச்சு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பொம்மையை கொடுப்போம். அது பார்க்கும், இப்படி பார்த்துட்டு கீழே தட்டும், உடைச்சிடாதடா, தட்டாதடா, உடஞ்சுடாண்டா அப்படின்னு. அந்த சத்தம் கேட்கணும் அந்த குழந்தைக்கு, தொட்டு பார்க்கணும், டேஸ்ட் பண்ணணும், அப்புறம் அது முகந்து பார்க்கணும். அதுக்கெல்லாம் நம்ம விடுறோமா? எதுவும் பண்ணுறதில்ல. ஐயோ அந்த கலர் எதனா பண்ணிட்டு போகிறது, வாயில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா கொஞ்ச நேரம் விளையாடனே என்கிட்ட கொடு அப்படின்னுவோம். அது என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த அட்டைப்பொட்டி அதை பிச்சு பார்த்து எல்லாம் பண்ணும். நம்ம பொம்மை வாங்கி கொடுத்தா அட்டைப்பொட்டி வச்சுட்டு விளையாடுது பாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, குழந்தைங்களுக்கு கற்றுக்கணும், நிறைய விஷயத்த கற்றுக்கணும். அது என்ன பண்ணுது? இப்படி கிழிச்சு போட்டால் என்ன பண்ணுறது, இப்படி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அது எப்படி மூடி போடுறது, அது பிரித்தா என்ன பண்ணோம், எல்லாம் பார்க்கணும். அச்சு வேற ஆணி வேணையாக பிச்சு வச்சுட்டு தான் அதுங்க பார்க்கணுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம். கிழியாத புஸ்தகம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா கலர்ஃபுல்லாக பார்க்கணும் போது நிறைய விஷயங்களை பெயிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனாலும் இது நிறைய விஷயங்களை இந்த ஃப்ளாஷ் கார்டு மூலமாக காமிக்கும்போது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பல சில கார்டுங்கள்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்தியாவில் நான் முதல்ல பண்ணும்போது என்னமோ அந்த மெத்தடாலஜியை எடுத்து இப்போ பல கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்வாங்க. என்னது, நம்ம இந்த கார்டை எடுத்து இப்படி காமிக்கும்போது அது கிளாராக ஆகக்கூடாது இல்லையா? அது அந்த
மற்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. நடுவுல இருக்க அந்த விஷயத்த மட்டும் கவனிக்கணும் குழந்தை. மத்ததெல்லாம் அலங்காரமா இருக்கும்போது அந்த விஷயத்த கவனிக்க மாட்டாங்க. அத தான் பார்ப்பாங்க. ஆஸ் எ ஹோல் பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த மேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும்? கார்டு வந்து ஒயிட் கார்டில் இந்த கலரில் தான் எழுதணும். ரெட் கலரில் முதல்ல எழுதணுன்னா அது கண்கள் ஒருநிலைப்பட்டு வர்றதுக்கு முன்னால் ரெட்டில் கொடுத்து அட்ராக்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து பிளாக் கலருக்கு வரணும், பிரிண்ட் கலருக்கு வரணும். இல்லைன்னா எனக்கு கலராக கொடுணும் குழந்தை. அப்போது விவரம் தெரிஞ்சு போயிடும், லிங்கிங் கெப்பாசிட்டி வந்துடும். அப்போது ஃபேனுன்னா ஃபேனை பார்த்து ஃபேனுன்ற எழுத்தையும் லிங்க் பண்ணிக்கிற தன்மை வரும். அதனால் பிக்சர் பார்க்குற வயசு அப்போ வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது ஏதோ ஓஹோ படங்களை ஒட்டணுமா, நானே ஒட்டி காமிச்சிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னால் வராதுங்க. அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ சுற்றி இருக்கிற இடம் எவ்வளோ இருக்கணும், எத்தனை முறை காமிக்கணும், எப்படி காமிக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் காமிக்கணும், பிட்வீன் த கார்டு அண்ட் த பேபிஸ் ஐஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நிறைய விஷயங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஒரு சூட்சமம் இருக்கும். அந்த சூட்சமத்தை கற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைங்க வருவாங்க. அதனால் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அறிவு இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். என்ன வந்தாலும் போனாலும் நம்மளோட அறிவு இருந்தால் மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைங்க வருவாங்க. கீழே விழவே மாட்டாங்க. எழுந்து நிற்கிற ஒரு தன்மை இருக்கும். எல்லாரும் விழறது வரும். ஆனால் கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று தைரியமாக இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும். இத்தனையும் இருக்குது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கல்வியின் மூலமாக எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதனால் இப்போது நவராத்திரி வரப்போகுது. அதில் எல்லா கடவுள்களோட ஒவ்வொரு விஷயம் கூட நம்ம ஆழ்ந்த அந்த குழந்தைக்கு வந்து கல்வி கொடுக்குறாங்களா, இந்த சக்தியை கொடுப்பாங்களா, இவங்க எனர்ஜி கொடுப்பாங்களா, இவங்கள வேண்டினா இவங்க பணம் தருவாங்களா, அப்போ அதுக்கு உழைக்கணுமா, இப்படி எல்லா குழந்தைக்கு தெரியுது இல்லையா? எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுக்குறோம் அப்படின்னாவே எல்லாருக்கும் இப்படி கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு தெரியுதில்ல. நல்ல பண்புகள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய நாட்டில் இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. வேறு எங்கே இருந்தாலும் யார் என்ன பண்ணாலும் நம்ம நாட்டோட விஷயமே தனி. அதனால் நம்ம நாட்டில் இவ்வளவும் அந்த காலத்துலேருந்து செஞ்சு வந்திருக்காங்க. குருக்களை கல்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ராஜா பிள்ளை வந்து ஏன் மண் தரைக்கு போய் அவர் உட்காந்து குருவுக்கு பாத பூஜை எல்லாம் செய்யணும்? அப்படி இருந்தால் தான் அந்த மனசுக்கு வந்து உயர்வு தரும்னுட்டு பண்ணும். அதை வேறு எங்கேயும் அனுப்ப வேண்டாம். இப்போ அம்மாவே போகிறோம். அம்மாவோட குரல்லையே எல்லா ரகசியமும் இருக்குது. அதனால் நீங்கள் அம்மாக்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தை எல்லாம் பெரிய அளவில் இன்டெலிஜென்ட்டாக வந்துடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், லிட்டில் ஜெம்ஸுன்றது தான் உங்கள் ஃபேமிலி நேமாக இருக்கும். எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று. இந்த லிட்டில் ஜெம்ஸ் எல்லாம் பிக் ஜெம்மாக பண்ணணும் இல்லையா நம்ம? அதனால் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.